ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு விக்கிரக ஆராதனை. துணை தலைப்பு மகாபாரதம். ராஜாக்கள் இரண்டு விதம். ஒன்று சந்திர வம்சம், இரண்டு சூரிய வம்சம். சந்திர வம்சக்காரர் அத்திரி வம்சத்தில் பிறந்தவர் என்று கூறுகிறார்கள். அத்திரி is equal to a plus திரி. a is equal to அட்சரம் is equal to சிவன். திரி is equal to 3, அதாவது அட்சரத்திலிருந்து உண்டான 3 குணங்களாகும். சிவன் சந்திரனை அணிந்திருப்பவன் ஆகும். அம்மூன்று குணங்களும் சிவனில் அடங்கும்போது பூரண சந்திரன் உதித்தது. இதுதான் சந்திர வம்சத்து அரசர் அத்திரி வம்சத்தில் பிறந்தவரானது. அவருடைய தேசம் உத்தர தேசம் ஆகும். உத்தர தேசம் வடக்கே உள்ளது. அங்குதான் இமயம் இருக்கிறது. அங்கேதான் சக்தி சந்நிதானம், சிவ சந்நிதி. அதற்கு அப்பால் ராஜ்யம் இல்லை. அப்படி பார்க்கும்போது இமாலயம் என்பது இந்தியாவின் வடக்கேயுள்ள மலை அடுக்குகள் அல்ல. தூராதூரம் உத்தர தேசம். உத்தர தேசத்திற்குள்ள தூரம் அதூரமாகும், அதாவது அருகேயாகும் என்று பொருள். வடக்கு உயர்ந்த இடம். நம் ஜடத்தின் நேரே உயர்ந்த பகுதி சிரசு. ஆகவே உத்தர தேசம் சிரசுதான். அதுதான் ஹிமாலயம். அங்கே சிவன் இருக்கிறது. அங்கேதான் குருக்ஷேத்திரம், அதாவது குரு கோயில். குருக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரத்திற்கு, அதாவது தர்ம கோயிலுக்கு வடக்கு அற்றமாகும். தர்மம் என்றால் உயிர். விஸ்வாமித்திரன் is equal to விஸ்வ plus அமித்திரன். விஸ்வாமித்திரன் உலக விரோதியாகும், அதாவது ஆத்மாவினுடைய சுமித்திரம் ஆகும். சுமித்திரம் is equal to சு plus மித்திரம், அதாவது விசேஷ மித்திரம். வனம் அல்லது காடு என்பது ராகத்வேஷங்களே. 72,000 கோடி ரிஷிகள் என்பது நாடி நரம்புகளே. க்ஷமார்ஜவ தயா தோஷ சத்திய பீயூஷ மாசிரேல். பாண்டவர்கள் யார்? 5 மகா குணங்கள்தான். தர்மன் is equal to பொறுமையான உயிர். பீமன் is equal to தீரமான உயிர். அர்ஜுனன் is equal to தயவான, அதாவது இரக்கமான உயிர். நகுலன் is equal to சந்தோஷமான உயிர். சகாதேவன் is equal to சத்தியமான உயிர். இவர்கள் 5 பேருமாக ஒரு பெண்ணை மணந்திருந்தனர். அவள்தான் பாஞ்சாலி. அவள் 5 குணங்களிலிருந்து பிறந்தவளாகும். பாஞ்சாலியானது ஆனந்தம், அதாவது பியூஷமான சாந்தி. குந்தி is equal to கம்மிலிருந்து உந்தியது. கம் is equal to ஆகாயம். ஆகாயத்திலிருந்து உந்தி நிற்பது பிண்டாண்டம். அந்த பிண்டாண்டத்தில் வாயு சலித்தது. அந்த வாயு சலிக்காமல் திரும்பி அடங்கியபோது பொறுமை முதலான பஞ்ச குணங்களான பாண்டவர்கள் உண்டாயினர். காதின் வழியாக கர்ணன் உண்டாயினன். கர்ணன் என்றால் கேள்விதான். கர்ணனாகிய சப்தத்திலிருந்துதான் ராகாதிகள் உண்டாயிற்று. ஆகவேதான் இவனொரு ஆணி என்றறிய நூற்றுவர்க்கு, அதாவது இவன் 100 பேர்களுக்கும்
அச்சாணி போன்றவன் என்றும், இவன் அறிஞத்ரே சதிகளப் பேருமே, அதாவது எல்லா சதிகளும் இவன் அறிந்தே நடைபெறுகின்றன, அதாவது இவன் அறியாதபடி எந்த சதியும் நடைபெறுவதில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த கர்ணனாகிய சப்தம் இல்லாவிடில் ராகத்வேஷாதி தலைவனான துர்புத்தியான துரியோதனனோ சதியனான சகுனியோ இல்லை. கௌரவர்கள் ராகத்வேஷாதி துர்குணங்களாகும். ஆத்ம நமஸ்காரம்.